அடிக்கிற வெயிலுக்கு ஒரு முழாமலம் ஜூஸ் பார்த்துடலாங்களா? வெல்கம் டு விஜய் இந்துமதி சேனல். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா லாஸ்ட்டாக நம்ம முழாமலம் தாங்க வாங்கியிருந்தோம். அப்பா வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது நம்ம மார்க்கெட்லேயே பூந்தமல்லி, நம்ம சென்னையில் இருக்கவங்க தெரியும், பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு, அங்கேயே வந்து முழாமலம் பெருசு ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. ஆல்ரெடி பாதி பழம் நம்ம ஜூஸ் போட்டு குடித்தாச்சு. பேலன்ஸ் இருக்கிற பழத்தில் நானும் பாப்பாவும் தான் குடிக்க போகிறோம். சின்னதாக 2 பேருக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிட்டு அதை வந்துட்டு நம்ம தோல் நீக்கிட்டு, இந்த பழம் நல்லா இருக்குங்க. ஆல்ரெடி சின்ன பழம் பார்த்துட்டு முலாம்பழத்துலேயே 2 வகை இருக்குது. சின்னதாக எல்லோ கலரில் சின்னதாக உருண்டையாக இருக்கும் பாருங்கள், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த பழமும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதாவது அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, அதை வந்து நீங்கள் கட் பண்ணி சக்கரை தூள்லாம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அதில் சின்ன பழத்தில் வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. ஆனால் நீங்கள் இந்த பெரிய பழம் வாங்கி சாப்பிடும்பொழுது நல்லா மாவாக இருக்குங்க. நம்ம மதுரை சைடு உள்ளவங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம வெள்ளரி பழம் இருக்குல்ல, வெள்ளரி பழத்தை நல்லா பழுக்க விட்டு வெள்ளரி பழம் சாப்பிடுவாங்க. அதை வந்து சீனி தொட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நம்ம மதுரை சைடு மேக்ஸிமம் வந்துட்டு சர்க்கரை சொல்ல மாட்டாங்க, சர்க்கரை வந்து ஜீனின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம ஜீனி தொட்டு சாப்பிடும் பொழுது எப்படி என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி தாங்க இந்த முலாம்பழம் இருக்கும். இங்கே நல்ல மாவாக இருந்துச்சுங்க. நான் என்ன பண்ணிவிட்டேன், கட் பண்ணி எடுக்கும் பொழுது அந்த காம்பு இருக்கும்ல, முலாம்பழத்தோட அந்த செடி முலாம்பழம் உடச்சி அந்த காம்பு பகுதியை வந்து அறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது கொஞ்சம் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அழுக்கையிலேயே. ஆனாலும் நம்ம தோல் நல்லா நீக்கிட்டு அவங்ககிட்ட காமிச்சிட்டு பாருங்க, அது நல்லா ஸ்ட்ராங்கு. தோல்லாம் நீக்கிட்டு 2 பழத்தை போட்டு தேவையான அளவு நம்ம சர்க்கரை போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிட்டேங்க. இதுக்கு நான் ஐஸ் கட்டியோ ஐஸ் வாட்டரோ எதுவுமே ஊற்றலைங்க. ஏன்னா நம்ம வந்து பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுனால சளி பிடிக்கும்ல, அதனால் வந்து குட்டி பாப்பா சின்ன ஆண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஃபீட் பண்ணுறதுனால சளி பிடிக்குன்றதுனால நான் ஐஸ் வாட்டரோ ஐஸ் க்யூபோ எதுவும் போடாமல் நார்மலாக வாட்டர். ஏன்னா இந்த ஃப்ரூட் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தது தானே, அதனால் ஃப்ரூட்டே வந்து கொஞ்சம் கூலிங்காக தான் இருந்துச்சு. அதனால் நான் எந்த ஜில்னஸ்காண்டி எதுவுமே சேர்த்துக்கல, வெறும் வாட்ரு மட்டும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தேவையான அளவு பழத்துக்கு ஏற்ப சர்க்கரை போட்டுக்கிட்டேன். நீங்கள் சர்க்கரை சாப்பிட முடியாது, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றவங்க நாட்டு சர்க்கரை கூட போட்டுங்க, வேறு எதுவும் சேர்க்காதீங்க, டேஸ்ட் இருக்காது. சர்க்கரை கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சர்க்கரை போட்டாச்சு. ஆனால் கெடுதி தான் உடம்புக்கு, அதனால் அவாய்ட் பண்ணிடுங்க. நாட்டு சர்க்கரை இருந்தால் போட்டுக்குங்க. வேறு மாதிரி பால் கூட சேர்த்து காய்ச்சின பால் கொஞ்சம் இது பேரிச்சம்பழம் இருந்தால் கூட போட்டு அந்த மாதிரி கூட சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதில் ஐஸ்கிரீம் கூட செய்கிறாங்க, முடிஞ்சால் அதையும் போடுறேன் செஞ்சு. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் வந்துட்டு இப்போ வாட்டர்மெலன் ஆரஞ்சு ஜெல்லி செஞ்சுருப்பேன், அதை போய் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. வேறு எதுனா அதில் வந்து பிடிச்சது பிடிக்காது எதுனா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நான் ஒரு சின்ன டம்ளர்லேருந்து 1 டம்ளர் ஃபுல்லாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா தண்ணி சேர்க்காமல் அரைச்சா கொஞ்சம் கொலன்னு இருக்கும், குடிக்கிற மாதிரி இருக்காது நமக்கு. அதனால் குடிக்கிற அளவு கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்து சீனி போட்டு அரைச்சி எடுத்து குடிக்கிறது முன்னாடி டேஸ்ட் பண்ணிட்டேன், பாப்பாவுக்கும் கொடுத்துட்டேன். சூப்பராக இருந்துச்சு. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க.